அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவின் கீழ் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நடந்து முடிந்த யூஜி டிஆர்பி அதாவது நியமன தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் நம்முடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் மெட்டீரியல்ல இருந்து எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப ப்ரூஃபோட பார்க்க போறோம். ஸோ அதனுடைய முதற் பகுதியாக இந்த பதிவு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாரிரும் கூந்தல் வயங்குளை ஒளிய வாரேன் வாலிய நெஞ்சே என்ற அடிகள் இடம்பெறக்கூடிய நூல். இதுவே இலக்கிய வரலாறுலயே இந்த வரிகள் இருக்கு. தேவிரா இந்த மாதிரியான பல்வேறு இலக்கிய வரலாறுகள்ல இந்த வரிகள் இருக்கு. இதுல நிறைய பேர் குழப்பத்திற்கு உள்ளாக நேர்ந்திருக்கும். ஏன்னா வாரேன் வாலிய நெஞ்சு அப்படின்னா உடனே என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. பட் அது இல்ல. முதல் வரி கொடுத்திருந்தா நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாம போயிருந்திருக்கும். முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரிரும் கூந்தல் வயங்கிளை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சே. அதுவுமே அவங்க பாத்தீங்க அப்படின்னா துந்தல் அப்படின்னு சொல்லிதான் அவங்க இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில நமக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சர் எது அப்படின்னா பட்டினப்பாலை. இதை நம்ம மெட்டீரியல்ல கொடுத்திருக்கோம். சோ மெட்டீரியலினுடைய ப்ரூஃப் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பாருங்க, யூனிட் நம்பர் 2ல வாரிரும் கூந்தல் வயங்கு இலை ஒளிய வாரே வாலிய நெஞ்சு, அந்த ரெண்டு வரி தான் இந்த இடத்துலயும் நம்ம கொடுத்திருக்கோம். சோ அது பாத்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலையில வரக்கூடிய ஒரு ப்ரூஃப். யூனிட் நம்பர் 2ல பேஜ் நம்பர் 140ல இந்த வரி இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். இது கொஸ்டின் நம்பர் 31, அதாவது பி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2, சிறுவன் காக்கை 10 இடம்பெறக்கூடிய நூல் யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. சோ சிறுவன் காக்கை 10 அப்படின்னு சொல்லி கேட்டா இத கருபொருள்களால் பெயர் பெற்ற நூல் எது? எட்டு தொகையில நம்ம கிளாஸ்ல அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிப்பிட்டேட்டிவா யூஸ் பண்ணிருந்த ஒரு வார்த்தை எது அப்படின்னா பாடல் தொடர்களால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது சிறந்த பாடல் வரிகளால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு கேட்டா பதிற்று 10. இந்த நிறைய வெள்ளம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்லயே. அதே மாதிரி அதுல இடம்பெறக்கூடிய கருபொருள்களால் பெயர் பெறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஐங்குறுநூறு தான். இதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்களோங்கிறதுக்காக தான் அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்து அதனுடைய டைட்டில் எல்லாமே நம்ம மெட்டீரியலே கொடுத்திருக்கோம். சோ அந்த வகையில சிறுவன் காக்கை 10 இடம்பெறக்கூடியது யாது? அப்ப பதிற்று 10, ஐங்குறுநூறு, அகநானூறு, குறுந்தொகை அப்படிங்கிற பகுதியில நம்ம அதனுடைய சரியான விடையாக எது பார்க்க போறோம்? ஐங்குறுநூறு. சோ இதுவுமே நமக்கு ப்ரூஃப்ல இருக்கு பாருங்க. சிறுவெல்லாங்குருகு 10, சிறுவன் காக்கை 10, அதாவது நெய்தல்ல யூனிட் நம்பர் 2ல பேஜ் நம்பர் 62ல இந்த கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி குறிஞ்சி பாலைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம அதனுடைய தலைப்பையே நம்ம என்ன பண்ணிருக்கோம், மெட்டீரியலா நமக்கு கொடுத்திருக்கோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 3, அதாவது 33வது கொஸ்டின். பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று. இதுவுமே நம்ம மெட்டீரியல்ல கொடுத்த கான்செப்ட் தான். என்ன, இளநாகனார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட மட்டும் நம்ம கொடுத்திருக்கோம். பட் அவங்க யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத மெர்ஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனுக்கு இளநாகனார் கூறிய கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டா, நின்று நிலையர் உலகமோடு உடனே இரவலர்க்கு அருங்கலம் அருகாது ஈய இறங்கு கதிர் கழனி நின் இளையரும் கவர்க அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அப்ப அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்திருப்போம். அததான் இந்த இடத்துல பார்க்க போறோம். சோ இதுல பாருங்க, இங்க பாருங்க, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா புறநானூறுக்கு கீழே மதுரை இளநாகனார்னு வந்திருக்கு. சோ டைரக்டா கொஸ்டின் கேட்காம கொஞ்சம் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. அதனாலதான் நமக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடிய வகையில உங்க வினாக்கள் எதுவுமே டைரக்டா அமையல, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புல இருந்துதான் கவர் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சுரம் என்னும் பண் எந்த நிலத்திற்குரியது? இது பாத்தீங்க அப்படின்னா நம்பியக பொருள்ல வரும். நம்பியக பொருள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம புக்காவே மெட்டீரியலாவே நம்ம போட்டு கொடுத்திருக்கோம். சோ அந்த வகையில இது ஸ்கூல் புக்கோடைய தலைப்பும் கூட. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டைட்டில். அப்ப பஞ்சுரம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது? பாலை பண்ணை குறிக்கக்கூடியது. அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் பாலை இது எல்லாத்துக்குமே பேசிக்கா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிலனும் நீடிய இமயமும் நீ என்று எத்தெய்வத்தை பரிபாடல் கூறுகிறது. நம்ம கிளாஸ் நடத்தும் போது அடிக்கடி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி இருந்திருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கம்பல்சரி முருகன், திருமால், அதாவது பரிபாடல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இடம் பெற மாட்டாங்க. அதுலயே நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஒமிட் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது நீடிய இமயமும் நீ அப்படிங்கும் போது நெடிய மலை போன்றவன் யார் அப்படின்னா இந்த இடத்துல திருமால் தான். அப்ப துர்கை கிடையாது, காளி. காளியும் துர்கையும் ஒரே பேரு தான்.
நல்லா யோசிச்சா கண்டிப்பா போட்டிருந்திருக்கலாம். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், அப்ப பரிபாடலில் இடம்பெறக்கூடிய தெய்வம் யாது அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் போட்டு கொடுத்திருக்கோம். அதுல ஒரு தலைப்பாதான் இது வந்திருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து திருமால் அப்படிங்கறதா சரியான ஆன்சர். சிவபெருமான் கண்டிப்பா பரிபாடல்ல இடம்பெற்று இருக்க மாட்டார். காளி கொற்றவை ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் தான். அழகா ஒமிட் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், திருமால் அப்படின்னு போட்டிருக்கலாம். நெடியோன் அதாவது நிலனும் நீடிய இமயமும் நீ நெடிய மலை போன்றவன் அப்படின்னாலே யாருதான் அது, அது திருமால் தான். அழகா கஸ்டிங்ல போட்டிருக்கலாம் இந்த கொஸ்டினுமே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணையை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கு. சோ ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணையை பாடியவர் இதுவுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து கொடுத்திருக்கோம். சோ இதுல பாருங்க, இப்ப முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. சோ அந்த கொஸ்டினை பொறுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கோம். அதாவது மருதத்திணை பற்றிய 100 பாடல்கள் பாடியவர் ஓரம்போகியார், நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் அம்முவனார், குறிஞ்சி திணை கபிலர், பாலைத்திணை முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பெயனார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து கொடுத்திருக்கோம். இதுவும் யூனிட் நம்பர் 2ல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து கோடல், குவிமுகை, அங்கை, அபில இதுல வந்து கோடல் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதுவுமே நம்ம மெட்டீரியல்ல கொடுத்திருக்கோம். இதுல பாருங்க, இப்ப வந்து அதுவே பாத்தீங்க அப்படின்னா செரி இலை காயா அஞ்சனம் மலர முறியின கொன்றை நன்பொன் கால அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. இதுல பாருங்க, கொன்றை பூ பொன் போன்ற வண்ணத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வரி அதுக்குண்டான விளக்கம், முல்லை நிலம் மிகுந்த அழகுடையது, அங்கு பல வகை மலர்கள் மலர்கின்றன, காயாம்பூ மை போன்று கருப்பாக இருக்கும், கொன்றை பூ பொன் போன்ற வண்ணத்தில் இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல காயா அஞ்சனம் மலர, கொன்றை நன்பொன் கால, கோடல் குவி முகை அங்கை மலர, தோடா தோன்றி குருதி பூப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல வெண்காந்தல் மலரை தான் வந்து இந்த இடத்துல நமக்கு ஆன்சரா கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் வித் ஆன்சரா. சோ நம்மளும் அது அந்த மெட்டீரியல்ல இருக்கிறதா, அதாவது யூனிட் நம்பர் 3ல 178வது பேஜ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மலைப்பாதையினுடைய காட்சிகளை, அதாவது ஒரு சுற்றுலாவினுடைய ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப மலைப்பாதையின் காட்சிகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்கோம். அப்ப இதுல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கஸ்ஸிங்ல அந்த கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை சாற்றில் கழிவிளக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் நம்ம மெட்டீரியல்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் பாருங்க, சிவபெருமானுக்கு உரிய விழா அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சியில கிட்டத்தட்ட வந்து எத்தனை வகையான விழாக்கள், அதுல ரொம்ப முக்கியமானது திருவோண திருவிழா வந்து எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவுமே நம்ம எந்த நூல்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா வந்து பரிபாடல்ல இருந்து நம்ம மதுரை காஞ்சில இருந்து நம்ம நோட்ஸ்ல கொடுத்திருக்கோம். அதுவுமே நமக்கு ஒரு கொஸ்டின்ஸா வந்திருக்கு. சோ இங்க பாருங்க, திருவோண விழா, மன்னன் பிறந்த நாள் விழான்னு சொல்லி 7 வகையான விழாக்கள் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்திருக்கோம். 6 வகையான விழாக்கள் கொடுத்திருக்கோம். அந்த 6ல ஒண்ணுதான் பாத்தீங்க அப்படின்னா திருவோண விழா. அந்த திருவோண விழா வந்து எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பதிற்று பத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4ஆம் பத்து பாடியவர் யார், கல்யாணை செல்களு குட்டுவன் அப்படிங்கிறவரு. பாலை பாடிய கௌதமனர் தான் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா வந்து பாடி இருக்கிறாரு, மன்னன் கல்யாணை செல்களு குட்டுவன் அப்படிங்கிறவரு. இதுல இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு, 4ஆம் பத்து கலங்காய்கனி நார்முடி சேரல் காப்பியாற்று காப்பியனார். இந்த கொஸ்டினுமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ல இருந்து கவரா இருக்கு. அதே மாதிரி இரட்டைப்படை எண்களாக வரக்கூடிய பாடல் எந்த திணை பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகநானூறுல குறிஞ்சி திணை பாடல்கள். சோ அதுவுமே நம்மளுடைய மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமானது யூனிட் நம்பர் 6ல போர்க்களத்துல 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடக்கூடிய நூலை எந்த நூல் சொன்னுச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பன்னிரு பாட்டியல் தான். அதை நம்ம ப்ரூஃபோட கொடுத்திருக்கோம். அதுவுமே நம்ம மெட்டீரியல்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில இருந்து கண் மகிழ்ந்து துடி விம்ம புன் மகிழ்ந்து புகன்று ஆடின்று அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்படியே இதை டைரக்டாவே கேட்டிருக்காங்க, இது எந்த பகுதியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இதுவுமே நம்மளுடைய மெட்டீரியல்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. கண் மகிழ்ந்து துடி விம்ம புன் மகிழ்ந்து புகன்று ஆடின்று அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பிள்ளை தெளிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனுடைய பகுதி. அதுக்கப்புறம் பிள்ளை ஆட்டு அப்படின்னா இதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். கூடலர் குடர்மாலை சூட்டி வேல் திரித்து விரும்பி ஆடின்று அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். இது எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிள்ளை ஆட்டு, அது ரொம்ப முக்கியம். அதாவது பகை மறவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிந்து அதை சுழற்சி ஆடக்கூடியதற்கு பெயர் யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவுமே நம்மளுடைய மெட்டீரியல்ல கொடுத்திருக்கோம். புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற பகுதியில யூனிட் நம்பர் 7ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேரான் வஞ்சில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே யூனிட்ல இருந்து புறப்பொருள் வெண்பா மாலையில இருந்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு.
அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தோடு பெரும்பூ மன்னன் பெயர்த்தெழும் அதுவே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான், நம்முடைய மெட்டீரியல்ல இருந்து டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல கொடுத்திருப்போம். சோ தமிழ்நாட்டுல காணப்படக்கூடிய மிக பழமையான கல்வெட்டுக்கள் எந்த மொழியில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருப்போம். அதே மாதிரி அங்க வந்து கொஞ்சம் கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சோ அந்த வகையில பழமையான கல்வெட்டுக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டா பிராமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்க, குமரகுருபரர் விஸ்வநாத சாஸ்திரியார் எழுதின குறவஞ்சி நூல் எது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நகுமலை குறவஞ்சி, வண்ண குறவஞ்சி. இது ரொம்ப முக்கியமான டாபிக் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இலக்கிய வரலாறு 2-3 இலக்கிய வரலாறையும் படிச்சுக்க சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். சோ அந்த வகையில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. வெள்ளியம்பல தம்புரானை அடக்குவதற்காக பாடின ஒரு பாடல், யார் இந்த பாடலை பாடியிருக்கா? திருச்செந்தில் நீரோட்டக யமக அந்தாதி, ஒரு புலவரை அடக்க பாடின புலவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவபிரகாசரை பத்தி தான் அந்த கொஸ்டின். அதுலயே 2 கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. எதுல இருந்து அப்படின்னா வந்து கூல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து கூல முடியக்கூடிய பாடலை பாடும்படி தன்னுடைய பாடலை பாடி முடித்த புலவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கிரியேட் ஆயிருக்கு. அந்த கொஸ்டின் யாரு அப்படின்னா ஆன்சரு சிவபிரகாசர். அதுவும் நம்ம கொடுத்த நோட்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புக்குமே நம்ம கொடுத்திருக்கோம். இது எந்த புக் அப்படின்னு சொல்லி கேட்டா அதாவது சிற்றிலக்கிய செல்வங்கள், அதுலயுமே நகுமலை குறவஞ்சி யார் எழுதுனதுன்னு கேட்டா மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொடுத்திருக்கோம். அதே மாதிரிதான் இந்த புக்லயே நம்ம ப்ரூஃப் போட்டிருக்கோம். பன்னிரு பாட்டியல்ல இருந்து இந்த 1000 யானைகளை கொன்ற வீரனுக்கு பாடப்படக்கூடியதான் பரணின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி பாருங்க, இந்த ஒரே துறைகள்ல மொழிக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்களால் தொடங்குவதாக ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு செய்யுள் வீதம் பாடக்கூடியது யாதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வர்க்க கோவை. அதுவும் நம்ம நோட்ஸா கொடுத்திருக்கோம். அதுக்கு உண்டான ப்ரூஃப் இதெல்லாமே வந்து கிளாஸ்ல கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தன்னுடைய பாடல்கள்ல தன்னுடைய சிறுகதைகள்ல அதிகமாக வஞ்ச புகழ்ச்சி அணி கலந்து பாடக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய நோட்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா விந்தனினுடைய கவிதைகள்ல இந்த மாதிரியான கான்செப்ட் வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து டைப்பிங்ல நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து நோட்ஸா கொடுத்திருக்கேன். சோ அதுல இருந்து வரக்கூடிய கான்செப்ட், அதுக்கு உண்டான ப்ரூஃப். அதனுடைய தொடக்கமாக நம்ம இதுல எதை பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மறுமொழிகள் பத்தின ஒரு கேள்வி. லகர லகர லகரங்கள், அதாவது அதிர்வு வளைனா தொடரொலி, இததான் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது தொடரொலி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுமொழி, அதாவது இன்னொரு கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மாற்று ஒளியன்கள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னா ஒரே ஒரு ஒளியன் சூழலில் வரக்கூடிய ஒரே ஒரு ஒளி குடும்பத்தை சார்ந்த ஒளியன் யாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதுவுமே நம்ம கொடுத்திருக்கோம். அது மாற்று ஒளியன்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கொடுத்திருக்கோம். எதுல அப்படின்னா யூனிட் நம்பர் 95ல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கான்செப்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்டுருபன், இது அப்படியே டைரக்டாவே வந்திருக்கு பாருங்க. பொதுவாக தொடரில் தனித்து வராமல் தனி உருவனோடு முன்னொட்டாகவோ உள்ளொட்டாகவோ பின்னொட்டாகவோ வரக்கூடியதற்கு பெயர். பொதுவாக தனித்து வராமல் சேர்ந்து வரக்கூடியதற்கு பெயர் யாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கட்டுருபன், கட்டுருபுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உருபனினுடைய அமைப்பு, உருபனை பொறுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சொல், அததான் உருபன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒரு உருபனினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்துவமா இருக்காது. எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்துதான் அது என்னவா மாறும் அப்படின்னா சொல்லா மாறும். அந்த வகையில தான் உருபன்கள் ஒளியன்களாலும் மேல்நிலை ஒளியன்களாலும் உருவானது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்துதான் ஒரு கொஸ்டின். இதே கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வட்டார மாவட்ட மொழி தன்மைகள்ங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆவை தென்பாண்டி நாட்டார், பசுவை தென்பாண்டி நாட்டார் எவ்வாறு அடைப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிற இதுல வந்திருக்கு. அதையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து மெட்டீரியலா கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து திருமுருகாற்றுப்படை ரொம்ப முக்கியம். அதுல முதல் வரியே நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம மெட்டீரியல்ல இருந்துதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு அப்படின்னாலே வந்து அது எதுதான் அப்படின்னா உலகம் மகிழக்கூடிய அளவுக்கு ஞாயிறு எவ்வாறு வந்து ஒளி வீசி எழுதோ அது மாதிரி வந்து முருகபெருமானினுடைய தோற்றம் அவ்வாறு இருக்கிறது அப்படிங்கறதா என்னுடைய கான்செப்ட். அதுல இருந்து இது தொடங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து பெரும்பானாற்றுப்படையில வந்து முல்லைத்திணை மக்கள் எந்த வகை உணவுகளை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கும்மாயம் பிராக்கெட்ல, அது வந்து வரகுச்சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கும்மாயம்னு சொல்லுவாங்க. அவரை பருப்பு கலந்து இருக்கக்கூடிய வரகுச்சோறுக்கு பெயர் கும்மாயம். அததான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கார்த்திகை விழா குறித்து சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த நூல் எதோட எது அப்படின்னு சொல்லி கேட்டா அதாவது கார்த்திகை விழா, போரில் கார்த்திகை விழாவை ஏற்றி வைத்த தன்மை, கார்த்திகை விளக்கினை ஏற்றி வைத்த தன்மையை குறிப்பிடக்கூடிய நூல் யாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா களவழி 40 கார 40 நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. எதுல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து களவழி 40 தான். சோ இதை படிச்சிருந்தாலே தெளிவா நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா வந்து ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி இருந்திருக்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்க, தலைவனை பிரிந்திருந்த அரசி வருத்த மிகுதியால் ஒப்பனை அற்று புனையா ஓவியம் போல இருந்திருக்கிறாள் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். அப்ப இந்த புனையா ஓவியமாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு தலைவி, அரண்மனை, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அப்ப தலைவி டைரக்டாவே கொடுத்திருக்கோம் பாருங்க நம்ம மெட்டீரியல்ல. தலைவனை பிரிந்திருந்த அரசி வருத்த மிகுதியால், அப்ப தலைவிதான் வந்து இந்த இடத்துல வந்து புனையா ஓவியம் போல காட்சி அளித்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு கொஸ்டின், தேரல் வகைகள், அதாவது நெல் வகையில தோப்பி என்ற ஒரு நெல் வகை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம மெட்டீரியல்ல கொடுத்திருப்போம். அப்ப தோப்பி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்ட் கொஸ்டின் தான். தோப்பி என்றால் என்ன? தோப்பி அப்படின்னா அதாவது நெல் வகையில ஒன்று, ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் இன்னொரு கொஸ்டின் நம்ம வந்து புறப்பொருள் என்பாமலே சொல்லி கொடுத்திருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏலகம் அப்படின்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுவுமே பெரும்பானாற்று படையில இருந்து தான் கவர் ஆகுது. ஏலக நிலை அப்படின்னு ஒண்ணு நம்ம படிச்சிருப்போம். ஏலகம் அப்படின்னா ஆட்டுக்கடாய், அது என்ன விலங்குன்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அழகா கஸ் பண்ணி போடக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்துக்குங்க, இந்த செரியிலை காய அஞ்சன மலர, இது உங்களுக்கு தெரியும். இதுல என்ன பூ அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு கேட்டிருந்தாங்க. மலைப்பாதைகளின் காட்சிகள் கேட்டிருந்தாங்க. சரி, அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். நன்றி. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம்.